ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் சூரிய ரவிச்சந்திரன் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு, சாரி ஃபார் தட். நம்ம சேனலில் ரிப்பீட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். மக்களுக்கு என்ன தேவை, அன்றாட வாழ்க்கையில் அவங்க சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களெல்லாம் நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த பழமொழி எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, நம்ம காசு போனால் இன்னைக்கு சம்பாதிக்கலாம், இல்லை நாளைக்கு கூட சம்பாரிச்சிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் அது எல்லாத்தையுமே சம்பாதிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்பு தான். நம்ம உடம்பை எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உடம்பு நம்மளை ஆஃப்டர் 40, 50, 60 வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோவான்னு கேட்டிங்கன்னா, மேபி இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கலாம். அண்ட் இது ஒரு கிளாஸ் எடுக்கிற வீடியோவாக கண்டிப்பாக இருக்காது. இந்த வீடியோஸ் பார்க்குறது மூலயமா கண்டிப்பாக உங்களுக்குள்ளார ஏதாவது ஒரு ரியலைசேஷன் ஏற்படும். நீங்கள் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், நிறைய ஹெல்த் அட்வைசஸ் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. ஐ மீன் இந்த ஹெல்த் டிப்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. உங்களோட ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் இந்த வீடியோ வந்துட்டு ரிப்பீட்டடாக அவங்க சொன்னதே சொல்லாமல் என்னோட ஓன் லைஃப்பில் நான் சில விஷயங்களை கோத்ரூ பண்ணிவிட்டு நம்மளுக்கும் எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அடிக்கடி ஏற்படும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீவர் வந்து டாக்டர் கிட்ட நான் போய் கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் உங்களோட ஃபுட் ஹேபிட்டில் மாற்றிக்கோங்கன்னு சொல்லி, ஸோ அதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து இது நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில வீடியோஸ் கிளிப்ஸை நான் வந்து காமிக்கணும்னு நினச்சேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி நிறைய அன்ஹெல்தி ஃபுட்ஸ் இருக்குது. அதில் 5 டைப் ஆஃப் கேட்டகரி ஃபுட்டை வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா பேக்கரி அண்ட் பாக்கெட் ஸ்நாக்ஸ் அதெல்லாமே. தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ். அப்புறம் ஃபோர்த் திங் பார்த்தீங்கன்னா சுகரி ட்ரிங்க்ஸ் அண்ட் கலர்டு பிவரேஜஸ். அண்டு ஃபிஃப்த் திங் வந்துட்டு த மோஸ்ட் அன்ஹெல்தி திங் இன் அவர் தமிழ்நாடு ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் சைனீஸ் ஃபுட்ஸ். ஸோ இதை வந்துட்டு சைனீஸ் ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப அன்ஹெல்த்தியான ஃபுட்டான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவங்க செய்கிற முறையை பொறுத்து இருக்குது. அது எந்த அளவுக்கு ஹெல்த்தி அன்ஹெல்த்தி அப்படின்றது வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய லோக்கல் ஃபுட் ஷாப்ஸில் வந்து என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. சொல்லப்போனால் அவங்க சிக்கன் 65 சிக்கன் பக்கோடா கண்டிப்பாக அவங்க போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. அதே எண்ணெயை தான் ஃப்ரைட் ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஹோட்டலில் நானே பார்த்துருக்கிறேன். இன்னிலேருந்து இன்ன வரைக்கும் நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதே இல்லை. கிட்டத்தட்ட நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றத போயிட்டு ஒரு 5 years ப்ளஸ் இருக்கும். ரொம்பவே எனக்கு அந்த ஃபுட் ஒரு நாள் சாப்பிட்டு எனக்கு ஒத்துக்காமல் போனதுலேருந்து இன்ன வரைக்கும் நான் சாப்பிட்றதே இல்லை. இது வந்து எல்லா ஹோட்டல்லையுமே இப்படி தான் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல் இன் தமிழ்நாடு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதை நான் பார்த்துருக்கிறேன். அது என்ன ஏது அப்படின்றத நீங்களே ஹோட்டல் போனீங்கன்னா அங்கே ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ஹோட்டலுக்கு வெளியிலே தான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். அங்கே இப்போ ஒரு 2 நிமிஷம் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரைட் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் வரும் இதை சாப்பிட்டா அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பரோட்டா, சால்னா, பஜ்ஜி இதெல்லாமே நம்மளோட ஃபேவரட். ஈவினிங்னாலே 2 சம்சா ஒரு டீ இல்லாமல் அந்த ஈவினிங் நம்மளால் கடத்த முடியாது இல்லையா? இதில் வந்து மைதா வந்து ஓவராக யூஸ் பண்ணுறதுனால டைஜஷன் வந்து நிறையா பிரச்சனை கொடுக்கும். ஆப்வியஸ்லி உங்களுக்கு எல்லாமே தெரியும் மைதா வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பிளட் சுகரை வந்துட்டு ரைஸ் பண்ணும். அதே மாதிரி க்ரானிக் டிசீஸ் லைக் ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக்கு, ஈவன் ஒரு சர்டன் டைப் ஆஃப் கேன்சர் கூட வரதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரி. பேக்கரியில் பார்த்தீங்கன்னா இல்லை பஜ்ஜி கடையில் பார்த்தீங்கன்னா யாரும் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே பாம் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் தான். அந்த ரீஃபைண்ட் ஆயிலே வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேர் இப்போது ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க, அது ஃப்ரெஷ்ஷானா கூட யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆயிலை திரும்பி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும்னு பார்த்துக்கோங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. நான் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த டால்டா யூஸ் பண்ணுறதுனால டிரான்ஸ்ஃபேட் அதில் அதிகமாக இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபேட் வந்து நம்மளுக்கு என்னென்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட்டுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்னிக்கு வந்து ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. கொலஸ்ட்ரால் வந்து அது பூஸ்ட் பண்ணி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பஜ்ஜி போண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் ரிப்பீட்டட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால சேம் தான், நிறைய பிரச்சனைகள் வரலாம். அண்ட் பேக்கரி பேக்கெட் ஸ்நாக்ஸில் பார்த்தீங்கன்னா பேக்கரியில் க்ரீம் பண்ணு, ஸ்வீட் பிரெட் எல்லாமே அழகாக இருக்கும். அது ரொம்பவே ஃபேவரட். ஸோ எஸ்பெஷலி சொல்ல போனால் பொண்ணுங்களுக்கு அது ரொம்பவே
ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து ஹைட்ரோஜெனரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது அண்ட் மைதா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை விட மோஸ்ட் அன்ஹெல்த்தியான ஒரு திங் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சிந்தட்டிக் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் சொல்லப்போனால் சில கண்ட்ரீஸில் இந்த ஃபுட் கலர்ஸில் வந்து சர்டன் கலர்ஸ் இருக்குது, அந்த கலர்ஸ்லாம் பேன் பண்ணியிருக்கிறாங்க. எங்களோட கண்ட்ரியில் இந்த கலர்ஸ்லாம் ஃபுட்டில் ஆட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் யோசிச்சு பாருங்கள், இத்தனை கோடி மக்கள் வாழக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஃபுட் கலர்ஸை வந்து இந்தியன் கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருக்கிறது ஏன் எதுக்கு எப்படின்னு தெரியல. ஃபுட்டில் யூஸ் பண்ணக்கூடாத கலர்ஸ்லாம் இன்னமும் நம்ம வந்து ஃபுட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நம்மளே அறியாமல் நம்மளும் தெரிஞ்சுக்காமல் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம் இன்ன வரைக்கும். ஈவன் அந்த ஃபுட்டோட பேக்கெட் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கலர் நம்பர்லாம் போட்டிருக்கோம். அந்த கலர் நம்பரை வந்து நீங்கள் கூகுளில் போட்டு இந்த ஃபுட் கலரில் இருக்கக்கூடிய ஃபுட்டை நம்ம சாப்பிடலாமா வேணாமா நீங்களே கேட்டு பாருங்கள், உங்களுக்கே அதில் தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி சிந்தட்டிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால 2 பன் சாப்பிட்டாலே போதும் நம்மளுக்கு ஒரு மாதிரி கம்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை அடுத்த சாப்பாடு சாப்பிட விடாமல் தள்ளி போடுது. அதனால உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் வரதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அண்ட் பேக்கெட் சிப்ஸில் வந்து மசாலா முறுக்கு எல்லாமே ரொம்ப கிரன்ச்சியாக இருக்கும். அதுலேயுமே ஆயில் ரீயூஸ் பண்ணுறது தான். நீங்கள் வாங்கி சாப்பிட்ற முறுக்கு எந்த இடத்துல எங்கே சுட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு பேக்கெட்டில் போட்டு வரும், அவ்வளோதான். அது எப்படி வந்துட்டு எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கிறாங்க, நல்லா ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ண ஆயிலை திரும்பி யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமே நம்மளுக்கு தெரியாது. அதில் வந்து MSGs வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால பிபி, வெயிட் கெயின், ஈவன் இன்ஃபர்டிலிட்டி வரதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸ்வீட்ஸ் வந்து ஒரு சுகர் ட்ராப்னு சொல்லலாம். நமக்கு ஸ்வீட்னு சொன்னாலே உடனே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு ஜிலேபி, மைசூர் பாக், அல்வா இதெல்லாமே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து சுகர்ஸ் வந்து ஓவர் டோஸ் இருக்கிறனால 100 கிராம் மைசூர் பாக்கில் கிட்டத்தட்ட 450+ கலோரிஸ் இருக்குது. இதுவுமே வந்துட்டு நம்மளோட பிளட் சுகர் லெவலை ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். சில அல்வாஸில் வந்துட்டு சீப் நெய் யூஸ் பண்ணுறதுனால லிவர் அண்ட் கிட்னி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாக்பூர் எய்ம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றது வந்து ஒரு சிகரெட்டை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுகரி ட்ரிங்க்ஸ் அண்ட் கலர்டு பெவரேஜஸ், கூல் ட்ரிங்க்ஸ், சோடா, ரூஸ் மில்க் இதெல்லாமே நம்ம சம்மர் காலத்தில் இதெல்லாமே நம்மளோட ஃபேவரட். அதுலேயுமே ஹை சுகர் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே தீங்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒபேசிட்டி, டயபெட்டிஸ் இதெல்லாமே வரதுக்கான காரணம் அதிகமாக இருக்குது. அந்த சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஃபுட் கலர்ஸ் எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட் கலர்ஸ் எல்லாமே ஃபுட்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அந்த கலர்டு பிவரேஜஸில். ஸோ அதனால் பார்த்து கன்சியூம் பண்ணுங்கள். அடுத்து லோக்கல் ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் சைனீஸ் ஃபுட்ஸ். ஸோ ரோட் சைடில் சைனீஸ் ஃபுட்ஸ்னாலே லைக் அந்த ஃப்ரைட் ரைஸு, கோபி மஞ்சூரியனு, MSG இதில் வந்து MSG ஓவர் டோஸில் இருக்குது. MSGனா என்னன்னு கேட்டிங்கன்னா மோனோசோடியம் குளூட்டமேட் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை வந்து ப்ரெசர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா ஸ்லீப் இஷ்யூ, ஹார்மோனல் இம்பேலன்ஸு, ஹெட்டேக்கு, நிறைய வகையான இன்னும் சீரியஸில் சொல்ல போனால் இது ஓவராக அடிக்கடி சாப்பிட்றதுனால கேன்சர் வரதுக்கான லிவர் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர் வரதுக்கான சான்சஸ்மே நிறையா இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய உணவு நிறுவனத்தில் வந்து ஒரு வீடியோ இடையில பார்த்துருப்பீங்க, ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்டு அந்த சிக்கனில் வந்துட்டு புழு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் நீங்கள் வந்துட்டு ஒரு இறைச்சியோட மதிப்பு பார்த்திங்கன்னா அதில் உயிர் இருக்க வரைக்கும் தான். உயிர் போயிடுச்சுன்னா அதுலேருந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளார அது வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் அதை ஃப்ரீஸ் பண்ணாலும், எவ்வளோ கம்மியான டெம்பரேச்சரில் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணாலும் அதை எடுத்து நீங்கள் சமைக்கும் போது அதில் நீங்கள் கெமிக்கல் ஒரு விஷயத்தை கலந்தால் மட்டும்தான் அந்த டேஸ்ட்டும் அந்த இறைச்சியும் பாதுகாத்து வச்சுக்க முடியும். ஸோ அதனால் எவ்வளோ கெமிக்கல்ஸ் அதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணி பாருங்கள் கூகுளில். அவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த சிக்கன் அப்படி பாதுகாத்தால் மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ற அந்த சிக்கன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடியோ அதை கொன்று அதை வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் சாப்பிட்ற இறைச்சி வந்துட்டு நீங்கள் சாப்பிட்ற ஒரு சிக்கன் பீஸாக இருக்கட்டும், லெக் பீஸாக இருக்கட்டும், அது வந்துட்டு இன்றைக்கி கிடைச்ச ஒரு இறைச்சி அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. அது என்றைக்கோ ஒரு நாள் வெட்டி கொன்று அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி ரொம்ப ஹையஸ்ட் கோல்டு டெம்பரேச்சரில் ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து உங்களுக்கு உணவாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த பர்கர், பீஸாவில் வந்துட்டு சீஸ், மயோனைஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறது அதுவுமே வந்து லோ குவாலிட்டி மயோனைஸ் தான் ஆட் பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி கவர்மெண்ட் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, மயோனைஸ்லாம் வந்துட்டு ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அன்ஹெல்தி ஃபுட்ஸை வந்துட்டு நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண சொல்ல. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஃபேவரட், இதெல்லாமே நிறைய பேரோட ஃபேவரட் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எப்படிப்பா என்னால் அவாய்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே தடியாக எல்லாத்தையும் விட சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிவிடுங்க. அப்பப்போ மாதத்துக்கு 1 time or 2 times சாப்பிட்றதுனால எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி என்னைக்காவது உங்களுக்கு டெம்ப்ட் ஆகுது, இந்த மாதிரி நான் சாப்பிடணும்னு தோணுதுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸாக சில வந்துட்டு ஃபுட்ஸை வந்து நான் சொல்கிறேன். அதெல்லாம் உங்களோட ஃபுட்டுலையும் டயட்லையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட உடம்பே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணும். ஃப்ரூட்ஸு, அப்புறம் நட்ஸ் அண்ட் சீட்ஸு, அப்புறம் வந்துட்டு மில்லட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ராகி, கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். நம்மளோட தாத்தா பாட்டிலாம் அதை தான் அதிகமாக சாப்பிட்டு இருந்திருக்காங்க. நம்மலாம் வந்துட்டு அதை அப்படியே விட்டுட்டோம்.
அப்படியே விட்டுட்டு இன்றைக்கி 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மெனுவாகவே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ராகி, மில்லட் இதெல்லாமே வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் அதெல்லாம் அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. பட் நம்ம அதெல்லாம் பார்த்தோம்னா அதை நம்மளுக்கு சாப்பிடணும்னு கூட தோன்றது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஃபுட் லிஸ்ட்டில் நம்ம அதை வச்சுருக்கிறோம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அன்ஹெல்த்தியான ஃபுட்ஸை வந்துட்டு கன்சியூம் பண்ணுறது ரொம்பவே தப்பு. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் போய் சாப்பிடவும் போவீங்க. இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போயிட்டு கொத்து பரோட்டா அது இதுன்ட்டு. நான் அதை தப்பு சொல்லலை. பட் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கின்ற வாழ்க்கை வந்து நம்ம எப்படி நம்ம உடம்பை பார்த்துக்குறோன்றதை வச்சு தான் நாளைக்குன்ற ஒரு வாழ்க்கை அமைய போகுது. அதனால் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது வந்து உணவு முறையில் மட்டும் இல்லை, நிறைய விஷயத்தில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது நிறையா விஷயத்துக்கு பொருந்தும். அதனால் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிற வீடியோவாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். உங்களுக்கு நான் சொன்ன இந்த ஃபுட் கேட்டகரிஸில் எந்த ஃபுட் உங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட க்ளோஸ்டு ஒன்னுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மேலே யார் அதிகமாக அன்பு வச்சுருக்காங்க, நீங்கள் யார் மேலே அதிகமாக அன்பு வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.